தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கொன்றை வேந்தன் செய்யுள் கிட்டாதாயின் வெட்டென மர. இதற்கான விளக்கம் நம்ம சின்ன வயசுலயே ஒரு கதை படித்திருப்போம். ஒரு நரி இருக்கும். அந்த நரி ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகும். அந்த திராட்சை பழம் மேலே ஆசைப்பட்டு அது தாவி தாவி பார்க்கும். அதனால் எட்டி அந்த திராட்சை பழங்களை பிடிக்க முடியாது. உடனே அந்த நரி என்ன சொல்லுமா, தனக்குத்தானே சொல்லிக்கும், இந்த பழம் புளிக்கும், அதனால் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்களை மறந்துட்டு உடனே அந்த இடத்த விட்டு போயிடும். இதுதான் அந்த கதை. அதாவது ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீ அதிலேயே உன் காலத்தை கழிக்க வேணாம். அதை எவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமோ மறந்துட்டு அதை விட்டுட்டு நகர்ந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு ரொம்ப அவசியமான செய்யுள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம ரொம்ப பிடிவாதமாக இருக்கோம். அது நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளால் அதை விடவும் முடியலை, மறக்கவும் முடியல. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பல விஷயங்களில் நமக்கு இந்த செய்யுள் ரொம்ப அவசியமான ஒரு செய்யுளாக இருக்குது. அப்போ ஔவையார் சொல்கிறது சரிதான். நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு மறந்து நகர்ந்து விட முடியுமோ நகர்ந்துடலாம். ஆனால் அதே ஔவையார் தான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஊக்கம் அது கைவிடேல் சோம்பல் தவிர், இந்த மாதிரி இன்னும் நிறையா செய்யுள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம முயற்சியை செய்யணும், முயற்சி தான் திருவினையாகும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவருமே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செய்யுளுக்கும் இப்போ நம்ம பார்க்குற கிட்டாதாயின் வெட்டென மர ரெண்டுமே எதிர்கருத்தாக இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ரெண்டுமே ஒரே கருத்து தான். கிட்டாதாயின் ஒரு பொருள் நமக்கு பக்கத்தில் வரலை, நமக்கு போகிறதில்லை அப்படின்னா அதை உடனே மற அப்படின்னு சொல்லும்போதே நம்ம என்ன புரிந்துக்கலாம்னா, அப்போ நம்மளுடைய மனதில் இந்த பொருள் நமக்கு கிட்ட வந்துருச்சு, நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்மளுடைய ஆள் மனது சொல்லுது. அப்படின்னா என்ன ஆனாலும் சரி நீ அதை மறந்துடாத, நீ முயற்சி செய்துக்கிட்டே இரு, அது கட்டாயம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தையும் நம்மளால் புரிந்துக்க முடியும். இப்போது சில குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் செய்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் எதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இதெல்லாம் கஷ்டம், நீ விடு, நீ படித்து பெரிய ஆளாக, கிரிக்கெட்டுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க, உன்னால் போட்டி போட முடியாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்குன்னு ஒரு மனம் இருக்கும். அந்த மனம்தான் முடிவெடுக்கும். இவங்க சொல்கிறத வச்சுட்டு அது கிடைக்காது அப்படின்னு சில குழந்தைகள் முடிவு பண்ணி விட்டுட்டு போவாங்க. ஆனால் சில குழந்தைகளால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆள் மனதில் அவங்களுக்கு நல்ல ஒரு வைராகியம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்களால முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ உன்னுடைய ஆள் மனதில் என்ன எண்ணம் இருக்கோ அதுபடி நீ செய். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு நீ முடிவு பண்ணாத. உன்னால் முடியும் அப்படின்னு உனக்கு தீர்மானமாக ஒரு நம்பிக்கை இருக்குன்னா நீ அதற்கான முயற்சியை செய்துக்கிட்டே இரு. உன்னோட முயற்சிக்கு கட்டாயம் பலன் இருக்கும். யார் சொல்கிறாங்கன்னோ கேட்டுட்டு நீ அதை விட்டுட்டு போயிடாத, முயற்சி செய், அப்போ தான் அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை இதற்குள்ள மறைவாக சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு பார்த்தோம்னா, பாம்பன் சுவாமிகள் ஒரு நாள் ரோடில் போகும்போது அந்த காலத்தில் இருந்த ஒரு மாட்டு வண்டியோட சக்கரம் அவருடைய கால் பாதத்து மேலே ஏறிடும். அப்போ அந்த கால் எலும்பு எல்லாமே அப்படியே நொறுங்கிரும். இப்போ அந்த காலத்தில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்கள கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு பார்க்குறப்ப சுவாமிகளுடைய உடல் ரொம்ப பலவீனமாக இருக்குது. அவருடைய எலும்புகள் திரும்ப சேர்ற அளவுக்கு அவருடைய உடலில் சத்து இல்லை. நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவருடைய கால்களை சரி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாம்பன் சுவாமிகளுக்கு முருகன் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்கும்.
முருகன் வந்து எப்படினாலும் நம்மளுடைய காலை சரி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர் இயற்றிய அந்த சண்முக கவசத்தை மட்டுமே அவர் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்ன அதிசயம்னா 2 நாளில் திரும்ப அந்த டாக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது, எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும்போது அந்த கால் எலும்புகள் முறிந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு அவருடைய எலும்புகள் மாறி அந்த கால்கள் வந்து ஆரோக்கியமாக மாறி இருக்கும். இது வந்து மிகப்பெரிய அதிசயமாக இன்னும் அந்த சென்னை இந்திரா காந்தி மருத்துவமனையில் இந்த வரலாறை வந்து அங்கே எழுதி பதிவிட்டிருக்காங்க. இப்போ உண்மையிலே நடந்தது. அவர் எந்த அளவுக்கு முருகன் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரோ அதை விடாமல் அதில் அந்த பற்றோட அந்த சண்முக கவசத்தை பாடிட்டே இருக்கும்போது அவருடைய முயற்சி அவருக்கு வந்து பலன் கொடுக்குது. இது நம்ம கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிங்கிற கருத்துக்கு எதிரான கருத்து தான். ஆனால் நம்ம இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உன் மனசுக்கு அது வேணாம் முடியாது அப்படின்னு படுதா உடனே விட்டுட்டு போயிரு. யாருக்காகவும் நீ அதையே பிடிச்சி செஞ்சிட்ருக்க வேண்டாம். அந்த தொழில் உனக்கு திருப்தியாக இல்லையா, விட்டுட்டு போயிரு. உன்னுடைய உள் மனசு சொல்லுதா இது உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு தோணுதா, அப்போ யார் சொன்னாலும் கேட்காத, நீ முயற்சி செய்துக்கிட்டே இரு, நீ அதை கட்டாயம் அடைவ அப்படிங்கிறத தான் நம்ம கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிங்கிற செயல் மூலமாக புரிந்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கொன்றை வேந்தன் செயல் கீழோர் ஆயினும் தாழ உரை. நம்மை விட எளியவர்களிடம் பணிவாகவும் மரியாதையாகவும் பேச வேண்டும். இதற்கான விளக்கம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரைக்கும் இணைந்தே சிந்தித்திருப்போம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா. தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।